ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். கரூரில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27 தாவேக தலைவர் விஜய் பங்கேற்ற கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 41 பேர் இறந்தனர். சம்பவம் குறித்து சிபிஐ அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். அவர்களின் விசாரணையை ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழு கண்காணிக்கிறது. சம்பவ இடத்தில் சிபிஐ அதிகாரிகள் மற்றும் கண்காணிப்பு குழுவினர் நேரடியாக ஆய்வு செய்தனர். சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சகம் மற்றும் மத்திய தடய அறிவியல் துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு நடத்தினர். கரூரில் விஜய் பிரச்சாரம் செய்த வாகனத்தையும் பார்வையிட்டனர். அத்துடன் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என தாவேக தலைவர் விஜய்க்கு சமன் அனுப்பியிருந்தனர். அதையேற்று சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் விஜய் டெல்லி சென்றார். விஜய்க்கு ஏற்கனவே ஒய் பிரிவு பாதுகாப்பு உள்ள நிலையில் அவருக்கு போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என டெல்லி போலீசிடம் தாவேகவினர் கோரிக்கை வைத்தனர். தொடர்ந்து விஜய் வந்திறங்கிய டெல்லி ஏர்போர்ட்டில் இருந்து அவர் சிபிஐ தலைமை அலுவலகம் செல்லும் வழியில் ரசிகர்கள் கூடிவிடாமல் இருக்க போலீசார் குவிக்கப்பட்டனர். பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் காலை 11 மணிக்கு சிபிஐ அதிகாரிகள் முன் விசாரணைக்கு ஆஜரானார் விஜய். அவரிடம் கேட்க 100க்கும் மேற்பட்ட கேள்விகள் கொண்ட பட்டியலை அதிகாரிகள் தயாராக வைத்திருந்ததாக தெரிகிறது. விசாரணையின் போது எழுப்பும் கேள்விகளுக்கு விஜய் அளிக்கும் பதில்களை சிபிஐ அதிகாரிகள் எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்து வருகின்றனர். அதில் ஒரு சில கேள்விகள் டெல்லி வட்டாரத்தில் கசிந்துள்ளது. கூட்டம் அதிகமாகிறது என்று தகவல் வந்தபோது நிகழ்ச்சியை தொடர சொன்னது யார்? மேடையில் இருந்தபோது போலீஸ் அதிகாரிகளுடன் நேரடி தொடர்பு இருந்ததா? கரூர் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட அந்த நொடி மற்றும் நிமிடங்களில் நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? என்ன நடைபெற்றது? கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பிறகு போலீஸ் உடனே உங்களை சென்னைக்கு திரும்ப அறிவுறுத்தினார்களா? கூட்ட நெரிசலில் காயமடைந்தவர்கள் பற்றி எப்போது தகவல் கிடைத்தது? கரூர் கூட்டத்தில் பாதுகாப்பு பணியாளர்கள் பொதுமக்கள் நெருங்கி வராமல் தடுப்புகள், நுழைவு வெளியேற்ற தனித்தனி வழிகள் இருந்ததா? கரூரில் கூட்டம் திடீரென அதிகரித்ததை யார் கவனித்தனர்? என்ன நடவடிக்கை எடுத்தனர்? விபத்திற்கு காரணம் என்ன என நினைக்கிறீர்கள்? கரூர் காவல்துறை ஒத்துழைப்பு வழங்கியதா? கரூர் கூட்டத்தில் வன்முறை தூண்டப்பட்டதா? அப்படி நடைபெற்றிருந்தால் ஏதேனும் ஆதாரம் உள்ளதா என்பது போன்ற பல கேள்விகள் விஜயிடம் முன்வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த விசாரணை அதிகபட்சம் 3 நாட்கள் வரை கூட நீடிக்கலாம் என தெரிகிறது. இதனால் இரவு விஜய் தங்க டெல்லியில் அறை பதிவு செய்யப்பட்டுள்ளது. விசாரணை முடிந்த பிறகு இறுதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.